கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். சங்கீத புத்தகம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் உரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அநேக பல வாரங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையினுடைய மகத்துவங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்விலே எப்படி அரும்பெரும் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் கூட தேவனுடைய வார்த்தை எப்படி நம்முடைய வாழ்வில் சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்கின்றது. ஆகவே பெரிய விஷயத்தை தேவனிடத்தில் எதிர்பாருங்கள் என்றெல்லாம் பேச ஆரம்பித்தோம். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை எப்படி நம்முடைய வாழ்வில் கிரியை செய்கிறது என்பதற்கான ஒரு சில விஷயங்களை பேச இருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, மார்க்கு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே சொன்ன ஒரு காரியத்தை படித்து காண்பிப்போம். 11:23 நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அவன் செய்வதையெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீத புத்தகத்தில் படித்தோம். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் பேசின ஒரு வார்த்தை, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கின்றோம். அதாவது தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நாம் நம்முடைய வாயில் எடுத்து பயன்படுத்துகிறோம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். தேவனுடைய வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உண்மையான ஒரு காரியம், சத்தியமான ஒரு காரியம்தான். அநேக நேரத்தில் வேதத்தில் எழுதப்பட்டதாகவே அநேகருடைய வாழ்வில் இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்குது. சிலருடைய வேத புத்தகங்களும் பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட பிரகாரமாகவே இன்னும் சில பேர் அப்படி வச்சுருக்கிறீங்க. ஆனால் அப்படி வச்சுருக்கக்கூடாது. எழுதப்பட்ட வார்த்தைகள் எப்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக வெளியே வர ஆரம்பிக்கிறதோ அன்றைக்கு தான் எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு ஒரு எஃபெக்ட், ஒரு வல்லமை, ஒரு மகிமை, அதனுடைய கிரியைகள் வெளிப்படுவதை பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அவன் சொன்னபடி நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அவைகள் எல்லாமே ஒரு மவுண்டெயின், ஒரு மலை மாதிரி தான். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்வில் உயர்வை தடுக்கக்கூடியது, சுகத்தை தடுக்கக்கூடியது, நிம்மதியை தடுக்கக்கூடியது, சமாதானத்தை தடுக்கக்கூடியது, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவைகளை பற்றி வேதம் சொல்லும்போது மலைகள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்ம வியாதியாக இருக்கலாம், சில நேரத்தில் பயமாக இருக்கலாம், சில நேரத்தில் தேவையாக இருக்கலாம். அதுவும் ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைய நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்னா, இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு பல இடர்பாடுகளையும் பல பிரச்சனைகளையும் கொண்டு வர ஆரம்பிப்பான். ஆகவேதான் இவைகள் நம்முடைய பாதையிலிருந்து அகல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சில மலைகள் நம்மை விட்டு அகல வேண்டும் என்று விரும்புகிறார். சில மலைகள் நம்மை விட்டு அப்புறம் போக வேண்டும் என்று விரும்புகிறார். சில மலைகள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்று விரும்புகிறார். எப்படி அகன்று போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மலைகள் நம்முடைய வாயின் வார்த்தையினால் அகன்று போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து அவைகளை கற்பித்து காண்பிக்கிறார், அவைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பிரச்சனைகளை பெரிதாக பேசாதீர்கள். நிறைய நேரத்தில் பாருங்கள், நம்ம பண்ணுற ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பிரச்சனைகளை ரொம்ப பெருசாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் அப்படி தான் பாருங்கள், கிறிஸ்தவ விசுவாசிங்க பண்ணுற ஒரு தவறான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பிரச்சனைகளை பெரிதாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. சில இதில் பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனைகளெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் தேவன் இயேசு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், அது பெருசாக பேசாதீங்க, அதை பற்றி பேசாதீர்கள், அது நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்று பேச வேண்டும்.
அது விலகி போக வேண்டும் என்று பேச வேண்டும். அன்றைக்கி நேரத்தில் நம்ம சொல்கிற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, கடவுள் ஏங்க இந்த பிரச்சனை வந்து நம்மை விட்டு அகற்றாமல் வைத்திருக்கிறார் என்று நம்ம புலம்பிகிட்டு இருப்போம். அவர் அகற்ற வேண்டியதானே, அவர் வந்து இதை வந்து நகர்த்த வேண்டியதானே, அப்புறப்படுத்த வேண்டியதானே என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை குறை சொல்லிக்கிட்டு கர்த்தரையும் அப்படி சும்மா இருக்கிறாரு, கர்த்தரையும் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறாரு என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாத வார்த்தையில் பேசிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ பேசுன்ற, உனக்காக நான் பேச மாட்டேன், உனக்காக நீ பேச வேண்டும். அன்றைக்கி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் நமக்காக பேசுவார். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், ஆண்டவர் நமக்காக பேசுகிறது கிடையாது. மலைகள் அகன்று போக வேண்டும் என்று சொன்னால் மலைகளை பார்த்து பேச வேண்டும். படிப்போம் 23. அவ எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இறுதியில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நல்லா கவனிச்சிங்களா? பார்த்து பேசணும், பார்த்து அதை பற்றி பேசிடக்கூடாது. இது எவ்வளோ பெரிய மலை தெரியுமா, இது எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, இதெல்லாம் நம்ம விட்டு அகன்று போக வேண்டும் என்ற எவ்வளோ பெரிய பெரிய காரியம் நாம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நம்ம மலைகளை பார்த்து பேசிடக்கூடாது, மலைகளை பற்றி பேசிடக்கூடாது. மலைகளை பார்த்து அவைகள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்று பேச வேண்டும். சந்தேகப்படாமல் சொன்னா, விசுவாசிச்சா அவன் சொன்னபடியே ஆகும் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாயிலே சம்பந்தப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேச வேண்டும். என்ன சம்பந்தப்பட்ட வேத வார்த்தைகள் என்று சொன்னால், மலை அகன்று போக வேண்டும் என்று விசுவாசிப்போம் என்றால் அதற்குரிய சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை எடுத்து நாம் பேசும்போது அந்த மலைகள் நம்மளை விட்டு அகன்று போக ஆரம்பிக்கும். ஆகவே இயேசு சொன்னார், அவன் சொன்னபடியே ஆகும். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னபடியே ஆகும். சொல்லுங்கள், நீங்கள் சொன்னாதான் நடக்கும். சொல்லுங்கள், நீங்கள் சொன்னாதான் ஆகும். இன்னொன்று சொல்லுங்கள், நீங்கள் சொல்லாமல் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஒன்று தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பேசினாலும் நடக்கும், நீங்கள் தப்பாக பேசினாலும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பிரச்சனையை பற்றியே பேசிட்டு இருந்தால் அதுவும் நடக்கும். பிரச்சனையை பார்த்து அகன்று போக வேண்டும் என்று பேசினால் அதுவும் நடக்கும். ரெண்டுமே நடக்கும். நீ சொன்னபடியே ஆகும். பக்கத்தில் சொல்லுங்கள், நல்லது சொன்னால் நடக்கும், கெட்டது சொன்னால் நடக்கும். பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க பார்க்கலாம். நம்ம அநேக நேரத்தில் பாருங்கள், இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பிற்போக்கான வார்த்தைகள் நிறைய பேசி பழகிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா அந்த 2 மணி நேரம் கூட 1 மணி நேரம் என்ன பண்ணுவோன்னா, பிரசங்க நேரத்தில் அந்த 2 மணி நேரத்துலேயும் எவ்வளோ நேரம் நம்ம சரியாக கவனிக்கிறோம் என்பதை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் தான் கொஞ்சம் கவனம் கொடுத்து கேட்க ஆரம்பிப்போம். வந்து யோசிச்சு பாருங்கள், மீதம் இருக்கிற எல்லா நேரமும் தேவனுடைய வார்த்தை நம்ம சரியாக கேட்காமலே போயிடுறோம். வந்து ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஒரு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மலையை பார்த்து பேசுங்க, மலை நம்மளை விட்டு அகன்று போகும். நீ சொன்னால் அது நடக்கும் என்று வேதம் சொல்கின்றது. அப்போ என்ன சொல்கிறீங்க என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள், சரியானவற்றை பேசுங்கள், தேவையில்லாத காரியத்தை பேசாதிருங்கள். ஏன்னா தேவையில்லாத காரியத்தை பேசினால் நடக்கும், தேவையுள்ள காரியத்தை பேசினால் நடக்கும். ஹலோ, பக்கத்தில் புரிஞ்சான்னு கேளுங்க. சொல்லுங்கள், நீங்கள் சொன்னபடியே ஆகும். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நாம் அறிந்து புரிந்து அவைகளை பேச ஆரம்பிக்கிறோமோ அது அப்படியே நம்முடைய வாழ்வு நடக்கும் என்று வேதம் சொல்கின்றது. அதாவது சில இடத்துல பார்த்திங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க, அந்த தீர்க்கதரிசி பின்னாடி போனால் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறது நடக்கும் அப்படின்னுவாங்க. கவனமாக கேளுங்க, எந்த தீர்க்கதரிசி சொன்னால் நடக்கும்னு பைபிளை போடுற கர்த்தர் சொல்கிறாரு, நீயே ஒரு தீர்க்கதரிசி தான், நீ சொன்னால் நடக்கும். சிலர் சொல்லுவாங்க, அந்த பிரதர் அந்த ஐயா தீர்க்கதரிசனம் சொன்னால் அது அப்படியே நடக்கும் பிரதர் அப்படின்னுவாங்க. சில இடத்துல மக்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கி மக்கள் பாருங்கள், இந்த தீர்க்க தரிசன கூட்டத்தில் நம்பி ஓடிட்டு இருக்கிறாங்க. அதாவது தீர்க்க தரிசனங்களை நம்புகிறோம், தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கின்றோம்,
தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகின்ற அந்த சத்தியத்தையும் நாம் விசுவாசிக்கின்றோம். புரிஞ்சுக்குங்க, தீர்க்க தரிசனத்துக்கு நம்ம எதிரியெல்லாம் கிடையாது. ஆனால் சில நேரத்தில் நம்ம என்ன தவறாக விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோன்னா, இல்லைங்க அவங்க சொன்னால் மட்டும்தான் நடக்கும் என்ற அதை மட்டும் விசுவாசிக்க ஆரம்பிக்கின்றோம். ஆனால் வேதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவன் சொன்னபடியே ஆகும். இந்த இடத்துல அவன் என்ற இடத்துல இங்கே இருக்கிற நீங்கள் நம்ம எல்லாருமே அதில் உள்ள கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவன் சொன்னபடியே ஆகும். ஆகவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இவங்க சொன்னால் நடக்கும் அவங்க சொன்னால் நடக்கும் அப்படின்னு அவைகளை நம்பி அவைகளை பெரிதாக பேசி அப்படி போகாதீங்க. ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு, அவங்க சொன்னால் நடக்கும் உண்மைதான், ஆனால் நான் என்ன உனக்கு சொல்கிறேன்னா நீ சொன்னாலும் நடக்கும் என்பதை பற்றி தான் தேவன் இயேசு நம்மோடு பேசுகின்றார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கான தீர்க்கதரிசி நீங்கள் தான். பக்கத்தில் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கைக்கான தீர்க்கதரிசி நீங்கள் தான். புரிஞ்சுச்சிங்களா? யாரையும் தேடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொண்டு, தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு, தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து விசுவாசத்தோடு சந்தேகப்படாமல் நீங்கள் பேசினால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவன் சொன்னபடியே ஆகும். நீங்கள் பேசினா அப்படியே நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறதை நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். இந்த வேத புத்தகம் பதில்கள் அடங்கிய புஸ்தகம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் நிறைய கேள்வி இருக்குதுங்க, எப்படியாவது இரண்டாம் வருகையில் ஆண்டவரை நேரில் பார்த்தோன்னா எனக்கும் அவருக்கு சில டீலிங் இருக்குது, அவர்கிட்ட போய் நிறைய கேள்வியெல்லாம் கேட்க போகிறேன் அப்படின்னுவாங்க. சில பேர்லாம் இன்னும் சில விசுவாசிங்க பேசுவாங்க, பரலோகத்துக்கு போய் 4 வார்த்தை கேட்டாலும் அந்த ஆண்டவரை முடிக்க மாட்டீங்களா, நறுக்குன்னு கேட்பாங்க. 4 வார்த்தை கேட்டாலும் அவரை பார்த்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்காம போக மாட்டேன் அப்படின்வாங்க. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, நீ அவரை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கான பதில்களை அவருடைய வேதத்தில் எழுதி வைத்து விட்டார். வேத புத்தகம் பதில்களின் புஸ்தகம். இந்த வேத புத்தகத்தில் நமக்கான பதில்கள் இல்லாமல் இல்லை. எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய வாழ்வு எல்லா காரியத்திற்கும் பதிலை தேவன் அவருடைய வார்த்தையிலே எழுதி வைத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் இதை கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள் சரியான வழியிலே செல்ல ஆரம்பிக்கிறார்கள். சில பேர் பார்த்திங்கன்னா, இந்த வேத புத்தகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாததுனால ஏராளமான கேள்விகளோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிற வேத புத்தகத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் இந்த வேத புத்தகம் பதில்களின் புஸ்தகமாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த பதில்களை அறிந்து கொள்ளுங்கள், இந்த பதில்களை புரிந்து கொள்ளுங்கள், இந்த பதில்களை மனதில் கொண்டு போய் பதித்து கொள்ளுங்கள். இந்த பதில்கள் அடங்கிய வேத வார்த்தைகளை பேச ஆரம்பிங்க. கேள்விகளை பேசிட்டு இருக்க வேண்டாம். பதில கருத்தை எழுதி வச்சுட்டார். அதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக 5 வகையான ஊழியர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தர் சபையை கொடுத்திருக்கிறார். எதற்காக? ஏன்? இந்த உலகத்தில் நீங்கள் பதில்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், வேத புத்தகம் பதில்களின் புஸ்தகம். எல்லாரும் எடுத்து பைபிளை சொல்லுங்கள். இந்த வேத புத்தகம் கேள்விகள் மட்டுமல்ல, கேள்விகளுக்கான எல்லா பதில்களையும் கொடுக்கிற புஸ்தகம். ஆமென். கவனமாக கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தேவன் பதில இந்த வார்த்தையில் வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தையில் அறிக்கையிடுங்கள். மலைகளை பற்றி பேசாதீர்கள், மலைகளை பார்த்து பேசுங்கள். உங்கள் வாழ்விலே அந்த மலைகள் அகன்று போக வேண்டும் என்று பேசுங்கள், அப்புறம் போக வேண்டும் என்று பேசுங்கள். நீங்கள் பேசினால், நீங்கள் சொன்னால், நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்பதுதான் வேத வார்த்தையிலே சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மெய்யான உண்மையான சத்தியமான கூற்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, மலையை பார்த்து மட்டுமல்ல, தேவனாகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா மார்க்கு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அங்கேயும் பாருங்க ஒரு காரியத்தை அகற்றுகிறார். கொஞ்சம் பார்ப்போம். 39 படிங்க பார்க்கலாம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அங்கே மலையை பார்த்து பேசினாரு, இங்கு
காற்றை கடலை பார்த்து பேசுகிறார். இந்த இதில் பரவ கடலை பார்த்து அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து பேசுகிறார். கடலை பற்றி பேசிட்டு இருக்கல. ஏ பேதுரு, உனக்கு தெரியுமா இந்த கடல் எவ்வளோ ஆழம், என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி கடலை பற்றி பேசியிருக்கல, கடலை பார்த்து பேசுகிறார். இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களோடு கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சுழல் காற்று வீச ஆரம்பித்தது. படகு அமிலத்தக்கதான அலைகள் எழும்ப ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் சீசர்களுக்கெல்லாம் ஒரு பயம், என்னன்னா செத்து போய் விடுவோமோ என்ற ஒரு பயம், ஒரு கலக்கம். வேதம் சொல்கின்றது 37 அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாக்கி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே இருக்கிறாங்க, கஷ்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு, பதில்கள் நிரம்பின இயேசு, பதில்களை உடைய இயேசு வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு. வேதம் சொல்கின்றது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எல்லாரும் சொல்ல மிகுந்த அமைதல். ஆமென். உங்கள் வாழ்வில் கூட தேவன் எல்லா விதமான கொந்தளிப்பை தேவன் அகற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாவித கொந்தளிப்புகளை தேவன் விரும்பல. அதே போல் எல்லா விதமான கொந்தளிப்புகளுக்கும் தேவன் காரணர் அல்ல. மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை டீல் பண்ண போகிறார். பெரிய பிரச்சனை டீல் பண்ண போகிறதுக்கு முன்னாடி பிசாசு என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, சுழல் காற்றை அவன் உண்டாக்க ஆரம்பித்தான். சுழல் காற்றை உண்டாக்கி இயேசுவையும் இயேசுவோடு பயணித்த சீசர்களையும் கடல்லையே போட்டு தள்ளுன்னு முடிவு பண்ணனான். கடல்லையே ஒன்றும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். ஆகவேதான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்து கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று அதட்டும் போது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உங்களுடைய வாழ்வில் கூட இப்போ ஒருவேளை கொந்தளிப்புகள் உள்ள ஒரு வாழ்வாக உங்கள் வாழ்வு இருக்கலாம். ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு காரியம், கொந்தளிப்போடு உங்கள் வாழ்வு இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்விலே மிகுந்த அமைதல் உண்டாக வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. அப்போ உங்கள் வாழ்வில் எதிர்காற்று வீசும்போது, தேவனுடைய வார்த்தை நீங்கள் பேசும்போது, காற்றை பார்த்து இறையாதே அமைதலாக இரும் என்று சொல்லும்போது காற்று அடங்க ஆரம்பிக்கிறது, மிகுந்த அமைதல் உண்டாக ஆரம்பிக்கிறது. தேவனுடைய திட்டம் என்ன? இறைச்சலோடு கொந்தளிப்போடு உங்கள் வாழ்வு இருப்பது தெய்வ திட்டம் அல்ல. உங்கள் வாழ்விலே மிகுந்த அமைதல் உண்டாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. பாருங்க, சீசர்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை வாயில் வைக்கல, தேவனுடைய வார்த்தையை பேசலை. அதான் அவங்க ஜெயிக்க முடியல. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்வில் கூட தேவனுடைய வார்த்தை என்றைக்கெல்லாம் நம்முடைய வாயில் இல்லாமல் போகின்றதோ அன்றைக்கி தான் பல பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் சிலருடைய வாழ்வில் பிரச்சனைகள் தாண்டவம் ஆடுறதுக்கு பெரிய ஒரு விஷயமே தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயில் இல்லாமல் போவது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பாருங்கள், உலகத்தின் காரியத்தெல்லாம் நிறைய பேச ஆரம்பிப்போம். ஒன்றும் இல்லை, 2 மாதம் பாருங்கள், எலெக்ஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு கட்சியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தையை பேசுனாங்களான்னு பார்த்தா தேவனுடைய வார்த்தையை பற்றி பேசுறது அதெல்லாம் பற்றி அதிகமாக பேசப்பட்ட ஒரு வார்த்தை என்னவாக இருக்குன்னா கட்சிகளை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போயும் என்ன தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க? பாவங்க, இன்னும் முதல்வர் ஆகலை, இன்னும் இதாகிட்டு இருக்குது, அதாகிட்டு இருக்குது. இன்னும் என்ன நடக்குதுன்னா உலகத்தில் நடக்கின்ற குழப்பங்களையும் பிரச்சனைகள் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறார்கள் ஒழிய இந்த பிரச்சனைக்கு பதிலாக இருக்கின்ற தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசாமல் இருப்பதுதான் இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்வில், உங்களுடைய வாழ்விலே பிரச்சனைகள் அகல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பதிலாக தேவன் வைத்திருக்கின்ற அவருடைய வசனத்தை எடுத்து நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது
உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பெரிய கொந்தளிப்பு, பெரிய பெரிய பிரச்சனை, பெரிய பெரிய காரியங்களெல்லாம் உங்களை விட்டு அகன்று போய் மிகுந்த அமைதல் உண்டாவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவரே, அப்பா, எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு தெரியுங்களா, எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியுங்களா? கர்த்தர் சொல்ல அது எனக்கு நல்லா தெரியும். நீங்களும் அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவருக்கு நல்லாவே தெரியும். நான் கேட்குறேன், உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் பிரச்சனை தெரியும், உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் தெரியும், உங்கள் கஷ்டம் தெரியும், உங்கள் வேதனை தெரியும், உங்கள் நெருக்கங்கள் தெரியும், உங்கள் பாடுகள் எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன பேச போகிறன்றது அதுவும் தெரியும். இப்போ நீ அதை பற்றி பேசாத, இதற்கு நான் உனக்காக வைத்திருக்கிற பதில் என்ன, நான் உனக்காக வைத்திருக்கிற வார்த்தை என்ன, அவைகளை எடுத்து இப்போ நீ பேச வேண்டும் என்று தேவன் இயேசு விரும்புகிறார். புரிந்து கொள்ளுங்கள். பிரச்சனையை பார்த்து பேசியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரச்சனையை பார்த்து பேசுங்க. கொந்தளிப்புகளை பற்றி பாருங்கள். இந்த இடத்துல என்ன கூட இருந்த எல்லா சீசர்களுமே கடலை பற்றி பேசுகிறாங்க, புயலை பற்றி பேசுகிறாங்க, சுழல் காற்றை பற்றி பேசுகிறாங்க. எல்லாருமே அந்த நேரத்தில் எப்படி இருந்திருப்பாங்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். கடல் கொந்தளித்து தண்ணியெல்லாம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஆண்டவர் இயேசு கப்பலின் பின்னணத்தில் தலையினை வைத்து நித்திரை பண்ணிட்டு இருக்கிறார் போட்டிருக்குது. அப்போ அவருடைய எல்லாருடைய பதட்டங்கள் ஏற்பட்டிருக்கும், குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் இப்போ என்னெல்லாம் பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. என்னெல்லாம் பேசியிருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்னலாம் பேசியிருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலான்னு. ஹலோ, உங்களை பார்த்தான் கேட்குறேன். என்ன பேசியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்கள் பார்க்க, தோராயமாக சொல்லுங்கள். என்னெல்லாம் பேசியிருப்பாங்க? கேட்கல, சத்தம் கேட்கல. எனக்கு கொஞ்சம் காது சத்தமாக பேசினா தான் கேட்கும். ஐயோ ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். வேற என்ன சொல்லியிருப்பாங்க? அப்புறம் வேற நாங்கள் செத்து போகிறோம். என்னையா நினச்சிட்டு இருக்கிற? உங்களை நம்பி வந்தோம் பாரு. கூட இருக்கிற சீசல் கேட்டுருமா பேதுரை நம்ம அடிக்கடி அவர் எப்போதுமே முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வருவார். உன்னை நம்பி வந்தோம் பாரு, போச்சு. சில பேர் இப்படியே பேசுவோம், இந்த ஆளை நம்பி வந்தோம், கடைசியில் நம்ம எல்லாருமே கைலாசம் அனுப்பிடுவார் போல, அங்கே அனுப்பிடுவார் போல, இப்போ இங்கே அனுப்பிடுவார் போல. அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையை அவ்வளோதான் நினச்சிருப்பாங்க போல. எல்லாருமே கவனம். அந்த நேரத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர்களை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. சீசர்கள் எல்லாருமே யாரை ஃபோக்கஸ்? அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. பிரச்சனையை பார்த்தார்கள், அவர்களை பார்த்தார்கள். அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு பார்த்தாங்க. அங்கே இருக்கிற கொந்தளிப்பை பார்த்தாங்க. கடல் தண்ணி உள்ளே போகிறத பார்த்தாங்க, எடுத்து வெளியே ஊற்றுறதை பார்த்தாங்க. என்னையா இவ்வளோ பிரச்சனை கொண்டு வந்து விட்டுட்டாருன்னு இதெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் யாரும் எழுதுன்னா அந்த பிரச்சனைக்கு பதிலை யாரும் பேசலை. ஒரே ஒருத்தர் மட்டும்தான். இப்போ பிரச்சனை என்னன்னா, கடல் கொந்தளித்துக்கிட்டு இருக்குது, இதுக்கு பிரச்சனைக்கு பதிலை பேசணும். இயேசு கிறிஸ்து எழுதுன்னு சொல்கிறார், கடலை பார்த்து இறையாதே, அமைதலாய் இரு. பேச ஆரம்பிக்கிறார். அது அப்படியே அமைதியாயிடுச்சு, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, இன்னும் சொல்லப்போனால் அதே படகுல தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். வேற படகுல கிடையாது. எந்த படகுல கொந்தளிப்பு உண்டானது, எந்த கடலில் கொந்தளிப்பு உண்டாகி எந்த படகு மூழ்கடிக்க போகிறது என்கின்ற நிர்பந்தம் உண்டானதோ அந்த படகுல தான் இயேசு இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அதே எதிர்ப்புகளை தான் இயேசுவும் சந்தித்தார். புரிஞ்சுங்களா? வேற கிடையாது. சீசர்கள் வேற பிரச்சனையை சந்திச்சாங்க, இயேசு கிறிஸ்து வேற பிரச்சனையை சந்திச்சான்னு போகல. இயேசு கிறிஸ்து ஒரு சொன்னார் இல்லையா, மணல் மேலே கட்டின வீட்டுக்கும் அதே பிரச்சனை தான், கண்மலையின் மேல் வீட்டை கட்டினதுக்கும் அதே பிரச்சனை தான். ஆனால் என்னன்னா அஸ்திபாரம் டிஃப்ரெண்ட். என்ன அஸ்திபாரம் கரெக்டாக இருந்துச்சு, ஒன்று அஸ்திபாரம் கரெக்டாக இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த பிரச்சனை அதுதான், சீசர்களுக்கு வந்த பிரச்சனை அதுதான். ஆனால் சீசர்களுடைய வாயில் தேவனுடைய வார்த்தை இல்லை, இயேசுவின் வாயில் தேவனுடைய வார்த்தை இருந்தது, அவருடைய வார்த்தை இருந்தது. தேவ பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். திரும்ப சொல்கிறேன்,
உங்களுடைய வாழ்விலே பிரச்சனைக்கு பதிலை தேவன் வைத்திருக்கிறார், வார்த்தையை வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சனை நேரத்தில் எழுந்து நின்று பிரச்சனைக்கு பதிலாக இருக்கின்ற வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறீர்களோ, நான் சொல்கின்றேன், அந்த இடத்தில் மிகுந்த அமைதல் உண்டாவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ பேர் இது 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 என்னமா முடியும்னு நினச்சிட்டு இருந்தேங்க, கடைசியில் பார்த்தா உப்பு சப்பே இல்லாமல் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிப்பீர்கள். பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, இயேசு எழுந்து காற்றை அதட்டினார். சொல்லுங்க, அதட்டினார். ஆமென். நம்மளும் பாருங்க, பல பிரச்சனைகள் பார்க்கும்போது ப்ளீஸ் எப்படியாவது போவேன், தயவு செய்து போவேன் அப்படிலாம் இல்லை சொல்லக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு பார்த்து கொஞ்சம் அதட்டணும். பார்க்கவே சொல்லுங்க, இந்த ப்ளீஸ் எல்லாம் இந்த நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகாது. பக்கத்தில் புரிஞ்சுன்னு கேளுங்க பார்க்கலாம். எப்படியாவது போயிடுறேன் ப்ளீஸ். இயேசு கிறிஸ்து அங்கே கெஞ்சிக்கிட்டு இருந்தாரா? இல்லை, எழுந்தார். எழுந்து நின்று காற்றை அதட்டினார். சொல்லுங்க, அதட்டினார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிங்க. சில நேரத்தில் நம்முடைய வாழ்விலே நமக்கு விரோதமாக எழும்புகின்ற பல பிரச்சனைகள் இருக்கும்போது பிரச்சனையை பார்த்து பிரச்சனையோட கை கோத்து போயிட்டு கூடாது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. ஒருத்தர் அப்படி தான் பாருங்க, வசனத்தை புரியாதவர் ஆண்டவர் சொன்னார், உங்கள் சத்துருக்களையும் நேசிங்களும் சொல்லியிருக்கிறார், ஆகவே நான் பிசாசை நேசிக்க போகிறேன். ஹலோ, என்ன கூமுட்டா பாருங்க. சத்துருக்களை ஒருத்தர் சொல்றார், நான் பிசாசை நான் பிசாஸ் மேலாம் கோவப்பட மாட்டேங்க, பிசாசு மேலாம் நான் திட்ட மாட்டேங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் சத்துருக்களையும். ஏங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அது பிசாசு கிடையாது, மனிதர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? மனிதர்கள் நேசிக்க சொல்கிறார், சில பிரச்சனைக்குரிய மக்களை நேசிக்க சொல்கிறார். அப்போ பாருங்க, இயேசுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிசாசை நேசிக்க சொல்ல, பிசாசில் அதட்டு சொல்கிறார். நம்முடைய வாழ்விலே நமக்கு விரோதமாக எழும்புகின்ற பல பிற்போக்கான சூழ்நிலைகள், மலை போன்ற பிரச்சனைகள், கடல் போன்ற பிரச்சனைகள் எழும்புகின்ற நேரத்தில் அங்கே உட்காந்துட்டு ப்ளீஸு தயவு செய்து போ அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே, இயேசு நாமத்தில் அகன்று போ, இயேசு நாமத்தில் அமைதல. சில இடத்துல பார்த்தீங்கன்னா மிரட்டுல நாய் இது உள்ள என்ன பண்ணுவீங்க, ப்ளீஸ் போ அப்படின்னுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நாயை பார்த்து என்ன பண்ணுவீங்க? ஏதாவது எடுத்து இந்தாடி எப்படி இருப்பீங்க? இப்படி போடுவீங்களா? ஐயோ நாய்க்கு வலிக்க போகுது அப்படி போடுவீங்களா? ஹலோ, நல்லா புரிஞ்சுங்க. மிரட்ட ஆரம்பிப்பீங்க, திட்ட ஆரம்பிப்பீங்க. இயேசு கிறிஸ்து அதே மாதிரி தான் பண்ணுறாரு. பிரச்சனைகளை பார்த்து ப்ளீஸ் சொல்லிட்டு இருக்கல, எழுந்து நின்று காற்றை பார்த்து, காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். ஆமென். புரியுதுங்களா? சீசர்கள் சூழ்நிலையை பார்த்து பயந்து பதுங்கி போயிருந்தார்கள். அவன் சொல்றான், கவலை இல்லையா, நாங்களாம் செத்து போறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? நான் சொல்ற தேவ பிள்ளைகளே, சீசர்களுடைய தோல்விகளுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் போனதுதான் தோல்விகளுக்கு காரணமாக இருந்தது. நம்முடைய வாழ்வில் கூட அந்தந்த பிரச்சனைக்கு தகுந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாயில் உச்சரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு தான் தேவன் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைய கிருபையாய் எல்லாருடைய கையிலும் தேவன் வேத புத்தகம் இருக்கின்றது. நான் சொல்றது, வேத புத்தகத்துக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். இன்னைக்கு எல்லாருடைய கையிலும் வேத புத்தகம். யாருடைய கையில் பைபிள் இல்லாமல் வந்திருக்கீங்களா? வேத புத்தகம் எங்கள் வீட்டில் இல்லவே சொல்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஹலோ, எங்கள் வீட்டில் பைபிளே இல்லைன்னு சொல்கிறவங்க 500 ரூபா காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. 4 ரோட்டில் ஆர்கேடியா புக் ஸ்டால் இருக்கிறவங்க போனீங்கன்னா பைபிளை வாங்கிருங்க, ஃப்ரீ கிடையாது. கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கினா நல்லாயிருக்கும், படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கவனமாக கேளுங்க, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசுகிறவர்களாக காணப்படுகிறீர்களோ, நான் சொல்கிற பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் தப்பலாம்.
ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, பிரச்சனைகளுக்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். இந்த வேத புத்தகம் நம்முடைய திரும்ப சொல்கிறேன், எல்லா பிரச்சனைக்கும் பதிலை தேவன் இயேசு தேவனாகிய கர்த்தர் இதில் எழுதி வைத்திருக்கிறார். இதை கண்டுபிடிக்கணும், இதை பார்க்கணும். எதுக்கு நம்ம பைபிள் படிக்க சொல்கிறோம்? என்னத்துக்கு பைபிள் படிக்க சொல்கிறோம்? சில சொல்ல இவங்களுக்கு வேறு பொழப்பு இல்லைங்க, எப்போ பார்த்தாலும் பைபிள் படின்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணுங்களா? எங்களுக்கு வேறு பொழப்பே இல்லை, இதான் பொழப்பு. நீங்கள் எங்களை திட்டினாலும் பரவாயில்ல, இவருக்கு வேறு பொழப்பே இல்லை. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருக்கு அதான் ஏன் பொழப்பு. நீங்கள் என்ன தான் திட்டினாலும் ஐ டோன்ட் கேர், இவருக்கு வேறு பொழப்பு இல்லை. எப்போ பார்த்தாலும் பைபிள் படி, ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு வரியா, சரியான நேரத்துக்கு வரியா, அதே லேட்டாக வர. சில பேர்லாம் சொல்லுவாங்க இவர் வேறு பொழப்பே. சில பேர் உடனே இவருக்கு வேறு பொழப்பு இல்லைன்னுவாங்க. நிஜமாக சொல்கிறேன், எங்களுக்கு வேறு பொழப்பே இல்லை, இதுதான் பொழப்பு. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை திரும்ப சொல்கிறேன், தேவனுடைய வசனத்தை படியுங்கள். பிரச்சனைக்கு பதிலை தேவன் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இதை கண்டுபிடியுங்கள். அந்த பிரச்சனையை பார்த்து பேச வேண்டும். சொல்கிறாங்க குறி பார்த்து அடிக்கணுங்க அப்படின்வாங்கல்ல, நீங்களும் பாருங்கள், குறி பார்த்து அடிக்கணும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்லா கவனம். இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை. இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் இருக்குதா? இல்லை, ஏராளமான பிரச்சனை இருக்குது. அப்போ எந்தெந்த பிரச்சனை எதை குறிப்பார்த்து அடிக்க வேண்டும் என்கின்றதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற வார்த்தை எடுத்து நீங்கள் பேச வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், இருதயத்தில் வைக்க வேண்டும். அதற்கு நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. தேவனுடைய வார்த்தையை எடுத்து இருதயத்தில் வைத்து, வாயில் வைத்து, தியானித்து, பேசி, விசுவாசித்துலாம் பல விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. சும்மா கிடையாது. ஆமென். சொல்லுங்க, வசனத்தை பேச ஆரம்பியுங்கள். ஆமென். பாருங்க, மலையை பார்த்து பேசினாரு, பிற்பாடு கடலை பார்த்து பேசினாரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பிசாசின் ஆவிகளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். படிப்போம், மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க, பார்க்கலாம். 8:16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாத்தீங்களா? பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். வார்த்தையினாலே துரத்தி அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் ஒரு சிலரை சுகமாக்கினார்னு போடப்பட்டிருக்குதா? பிணியாளிகள் எல்லாரையும். ஹலோ, ஒரு சிலரா? எல்லாரையும். பிணியாளிகள் எல்லாரையும். அப்ப என்ன அர்த்தம்? அங்க யாரும் பேலன்ஸ் இல்லை, யாரையும் விட்டு வைக்கல. நீங்களாம் பாருங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போனோம்னா சொல்லுவாங்க, சார் சாரி, இன்னைக்கு உங்களுடைய அட்மிஷன் முடிஞ்சிருச்சுங்க, நாளைக்கு தான் நீங்கள் வந்து டோக்கன் போடணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு தான் வரணுன்றுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் யெகோவா ராஃபா பரிகாரி, அவர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வான்ற பேச்சுக்கு இடமே இல்லை. என்று சொன்னால் பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். ஆமென். புரிஞ்சுங்களா? எல்லாரையும் சொஸ்தமாக்குகிற கடவுள் நம்ம ஆராதிக்கிற இயேசு ஆண்டவர். அவரிடம், இயேசுவிடம் விசுவாசித்து யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அத்தனை பேரையும் இயேசு சுகமாக்க நல்லவராக இருக்கின்றார். பாருங்க, அது மட்டும் இல்லை, பாருங்க இந்த இடத்துல பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து எல்லாரையுமே சுஸ்தமாக்குறதை நம்ம வேதத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஒரு முறை தெக்கப்போலி என்ற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, அவனுடைய குடியிருப்பு பார்த்தீங்கன்னா பிரேத கல்லறை என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது கல்லறைகளிலே குடியிருக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டுமல்ல, கல்லறைகளில் குடியிருப்பது மட்டுமல்ல, அவன் கல்லை எடுத்து அடிக்கடி தன்னை குத்திக்குவான், தன்னை காயப்படுத்திக் கொள்ளுவான். இது அவனுடைய வேலையாக இருந்தது. யோசிச்சு பாருங்க, கல் எடுத்து தன்னை தானே குத்திக்கிட்டு இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா? எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுங்களா? சில பேருக்கு தெரியாது. பாருங்க, இந்த கல் எடுத்து கையில் காலில் குத்திக்கிறது எவ்வளோ வேதனைக்குரிய ஒரு காரியம் தெரியுங்களா? இப்படி தான் இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவன்
தன்னைத்தானே குத்திக்கிறது மட்டும் இல்லை, கல்லறையில் சுடுகாட்டில் உட்காந்துட்டு கூக்கள் ஓன்னு கத்தாரு. எப்படி இருக்கும் நைட்டில் சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் ஊன்னு கத்த ஆரம்பித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சில பேர்லாம் அவ்வளோதான் டர் ஆயிடுவாங்க. வந்து என்ன இப்படி இன்னும் நடக்குது, சும்மா பக்கத்தில் பேனாலும் இதாக இருக்கும். நைட் நேரத்தில் ஒருத்தர் எழுந்துச்சு கல்லறையில் இருந்துட்டு சுடுகாட்டிலேருந்து கத்துறான்னா கவனமாக கேளுங்க. ஒரு பிசாசு பிடிச்சவன் கிடையாதுங்க. ஒரு பிசாசு பிடிச்சவன் கத்துனது கூட ஏதோ சிம்பிளாக இருக்கும். ஆனால் இவனை பற்றி வேதம் சொல்லு லேகியோன். லேகியோன் லீஜியன். லேகியோன் என்று சொன்னாலே கிட்டத்தட்ட அதனுடைய கவுண்டிங், கிரேக்க பதத்தின் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 6000, 6000 சொல்லுங்க, 6000. அப்போ அவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருக்குது? 6000 பிசாசு இருக்குது. ஒரு 5 பிசாசு ஒரு 10 பிசாசு 10 பிசாசு உள்ளவன் கத்துனா வேற மாதிரி இருக்கும். ஆனால் அவனுக்குள்ள 6000 பிசாசு இருக்குது. அப்படின்னா அவன் கத்துறது எப்படிப்பட்டதாக இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. சுடுகாட்டிலேருந்து கத்துறான்னா ஒரு 10 பிசாசு பிடிச்சவன் இல்லை ஒரு 100 பிசாசு பிடிச்சவன், 100 பிசாசு பிடிச்சவன் கத்தனா கூட வித்தியாசமா. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா 6000 பிசாசு பிடிச்சவன். ஒரு மனிதனுக்குள்ளாக 6000. யோசிச்சு பாருங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வார்த்தையினால் அவனுக்குள்ளாக இருந்த பிசாசை இயேசு துரத்தினார் என்று வேதத்தில் பார்க்கின்றோம். மார்க் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, ஏனெனில் இயேசு அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஆமென். இவனை விட்டு புறப்பட்டு போ. புறப்பட்டு போ சொல்லுங்க, புறப்பட்டு போ. புறப்பட்டு போ. ஆமென். உங்க வாழ்வில் கூட கிரியை செய்து கொண்டிருக்க எல்லா பிசாசும் இயேசு நாமத்தில் புறப்பட்டு போவதாக. ஆமென். இனிமேல் உங்கள் வாழ்விலே அவனுக்கு இடம் இல்லை. உங்கள் எல்லையிலேயே அவனுக்கு இடம் கிடையாது. அப்புறம் இப்படி உங்கள் வாழ்விலே இடம் இல்லை, உங்கள் எல்லையிலேயும் அவனுக்கு இடம் இல்லை. அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம்னா பிசாசை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறோம். பாருங்கள், மலையை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க, மலையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, மலையை பார்த்து பேச மாட்டேன்றாங்க. கடலை பற்றி பேசுகிறாங்க, கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருன்னு பேசுறது கிடையாது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா அநேக மக்கள், விசுவாசிகள் எடுத்துக்கங்க, விசுவாசிகள் மட்டும் இல்லை, நிறைய மக்கள் கூட எடுத்திங்கன்னா பிசாசு பிடிச்சது பிசாசுகளை பற்றியே பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு தெரியாதுங்க பாஸ்டர், பிரதர், உங்களுக்கு தெரியாது, இந்த பிசாசு என்ன பிசாசு தெரியுமா, இது மலையாள அப்படி இழுப்பாங்க. வந்து இந்த பிசாசு இப்படிப்பட்டது, இந்த பிசாசு அப்படிப்பட்டது. சர்வசாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஹலோ, உங்கள்கிட்ட யார் கேட்டால் பிசாசை பற்றி பேச சொல்லி? பிசாசை பார்த்து பேசுங்கள். புரியுதுங்களா? இயேசு நாமத்தில் அப்பாலை போ சாத்தானே. பிசாசு எவ்வளோ பெரியவன்லாம் பேசாதீங்க. இயேசு எவ்வளோ பெரியவர் என்று பேசுங்க. பிசாசு அவன் எவ்வளோ அவன் இப்படி பண்ணிடுவான், அவன் இப்படி பண்ணிடுவான். சில பேர்லாம் பாருங்க, ஆண்டவருடைய நாமங்கள் அவங்களுக்கு பேர் தெரியுதோ இல்லையோ, ஆனால் பிசாசுடைய பேர்லாம் சில பேருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. சில சொல்லுவாங்க பாரு, சில பேர்லாம் அவங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த அவங்க பேசுகிற பேச்சை வச்சே அவங்க எந்த அளவுக்கு இந்த டெவில் நாலேஜ், அதாவது பிசாசை குறித்து ஒரு அறிவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுவாங்க, பிரதர், இந்த ஊரில் எந்த பிசாசு, அந்த ஊரில் எந்த பிசாசு, அது ஒவ்வொரு ஊரை வச்சு பிசாசை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. கவனமாக கேளுங்க, என்ன சொல்கிறேன்னா, பிசாசை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பிசாசை பார்த்து பேசுங்கள். தேவனுடைய நாமத்தை அறிந்து வைத்திருங்கள். பிசாசின் நாமத்தெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அது முக்கியம் கிடையாதுங்க. அதை விட நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயமே தேவனுடைய நாமத்தை பற்றி அறிந்து வைத்திருங்கள். ஆமென். தேவனுக்கு ஏராளமான நாமங்கள் இருக்குது, பெயர்கள் இருக்குது. அந்த பெயரின் ஒவ்வொரு அர்த்தமும் புஷ்டியமானது, ஏகப்பட்ட கேரக்டர் குணங்களை அடங்கியது கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய நாமங்கள். நான் சொல்ல அந்த நாமங்களை குறித்து பேசுங்க. சொல்ல பிரதர், இந்த பிசாசு எப்படிப்பட்டது? எங்க நிப்பாட்டுங்க. தேவனுடைய நாமம் எப்படிப்பட்டது? எல் ஷடாய் என்ற நாமத்தினுடைய அர்த்தம் தெரியுங்களா? அது எப்படிப்பட்டதுன்னு தெரியுங்களா? நீங்கள் சிம்பிளாக சர்வ வல்லமையுடையவர்னு சொல்லிட்டு போயிருவீங்க. அது மட்டும் இல்லை, எல் ஷடாய் என்று சொன்னால் சிம்பிளாக இல்லைங்க, அவர் போதுமானதற்கும் அதிகமானவர்.
ஆமென். போஷிக்கின்ற ஒரு தாய் பறவை, சர்வ வல்லமை உடைய தேவன் அவர். சாதாரணமா அவர் நம்ம பேசிடக்கூடாது. பாருங்க, பிசாசை பற்றி பாருங்க, பிசாசை பற்றி ரொம்ப கிராண்டா பேசுவாங்க. ஆனால் தேவனை பற்றி மட்டும், ஆனால் தேவனுங்க அவர்னா எல்ஷடாய், அவர்னா எபினேசர், அவர்னா இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை இல்லை, நல்ல கவனமாக, எந்த அளவுக்கு பிசாசை ரொம்ப ஹானர் பண்ணி உயர்த்தி பேசுகிறீங்களோ, நான் சொல்கிறேன் அதை விட கோடி மடங்கு அதிகமாக தேவனுடைய நாமங்களை பற்றி பேச ஆரம்பிக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அதுதான் பாருங்கள், என்னை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு நாளும் பிசாசுகளை பற்றி நிறைய பேசவே மாட்டேன். இன்றைக்கி தான் பேசுகிறேன்னா, மற்ற நேரத்தில் அதிகம் பேசுனதே கிடையாது. ஆனால் என்னுடைய மெசேஜெல்லாம் கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா தேவனுடைய நாமத்தை அதிகமாக பேசிக்கிட்டு இருப்போம், தேவனை பற்றி பேசிகிட்டு இருப்போம், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். ஆமென். என்னைக்காவது கொஞ்சம் என்னை இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் பிரசங்கம் பண்ணோம், ஒரு வருஷத்தில் என்னைக்கா ஒரு மெசேஜ் 2 மெசேஜ் மட்டும்தான் ஏதாவது அவனை பற்றி ரொம்பலாம் பேசுவோம். சும்மா மட்டமாக அதுவும் மட்டமாக பேசிட்டு போயிடுவோம். அவன் ரொம்பலாம் கிராண்டெல்லாம் பேசுறது கிடையாது. ஆனால் தேவனை பற்றி கிராண்டாக பேசுகிறோம், உயர்வாக பேசுகிறோம். புரிஞ்சுங்களா? அப்போ என்னன்னா பிசாசை பற்றி பேசக்கூடாது, பிசாசை பார்த்து இயேசு நாமத்தை பயன்படுத்தி பேச ஆரம்பியுங்கள். இடத்துல பார்க்குறோம், இப்போ நீ இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். சொன்னபடியே பிசாசு புறப்பட்டு போனான். புரிஞ்சுங்களா? ஏன் தெரியுங்களா? எல்லா பிசாசுகளுடைய முழங்காலும் தேவனுக்கு முன்பாக முடங்கும். புரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத எந்த பிசாசும் கிடையவே கிடையாது. எல்லா பிசாசுகளும் முழங்கால் போடுற ஒரு இடம், முழங்கால் யாருக்கு முன்னாடி போடும்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி முழங்கால் போடும். பைபிளில் பார்க்குறோம், பூதலத்தோர் பூமியின் கீழானோர் பரலோகத்தில் இருக்கிற எல்லாருமே முழங்கால் படியிடுகின்ற நாமம் இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு மேலான நாமம் தேவன் இயேசுவுக்கு தேவன் பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ இயேசுவின் நாமத்தை உச்சரியுங்கள். பதில் இருக்குது. எங்க இருக்குது? இயேசுவின் நாமத்தில் இருக்குது. அந்த இயேசு நாமத்தை உச்சரியுங்கள், பேசுங்க, அந்த பெயரை சொல்லுங்க. பெயரை சொன்னாலே பிசாசெல்லாம் காணா போயிடும், ஓடி போயிடும். நீ டவுட் படவே வேண்டாம், போயிருச்சா இல்லைன்னு, வெந்திரிச்சா வேகலன்னு கிள்ளி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு நாமத்தை பயன்படுத்தினாலே அவன் அந்த இடத்துல இருக்கவே மாட்டான். நீங்கள் அடிக்கடி சந்தேகப்பட்டீங்கன்னா அவன் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். நல்லா சந்தேகம் சொல்லுங்க, பக்கம் சந்தேகப்படாதீர்கள். சில பேர்லாம் பாருங்க, பிசாசை விரட்டின பிற்பாடு போயிருச்சான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? போயிருச்சா போகலையான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இயேசு நாமத்தை பயன்படுத்தினா அவன் உங்களை விட்டு விலகி போவான். புரியுதுங்களா? அது மட்டுமல்ல, ஒன்று ஒன்றா பேசிடுவோம் பாருங்க. மலையை பார்த்து, கடலை பார்த்து, பிற்பாடு அடுத்து என்ன எதை பற்றி பேச ஆரம்பித்தோம்? பிசாசை பார்த்து பேச ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லை, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் படிப்போம். லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இங்கேயும் பாருங்கள், இயேசு கிறிஸ்து கட்டளையிடுறார். இப்போ ஏன் பேசிட்டு இருக்கிறோன்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்களும் பேசணுன்றதுக்காக தான் பேசிட்டு இருக்கிறோம். லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் அவனிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவனை விட்டு நீங்கிற்று. உடனே அவன் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். யாருக்கு? பேதுருவின் மாமிக்கு. சீமோனுடைய மாமி பயங்கரமான ஜுபத்தில், பயங்கரமான ஜுரம், ஃபீவர் இருக்கிறத பார்க்குறோம். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். ப்ளீஸ், எப்படியாவது ஜுரமே வெளியே போ. பாவம், மாமி கவலைப்பட்டு இருக்கிறா, வேதனைப்பட்டு இருக்கிறா. ஹலோ, இந்த மாதிரிலாம் இயேசு கிறிஸ்து ப்ளீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கல. அவருடைய கவனமாக கேட்கணும். பிசாசின் ராஜ்யங்கள், பிசாசின் கிரியைகள் எங்கெல்லாம் வெளிப்பட்டுச்சோ அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தினார், தன்னுடைய ஆளுமையை நிரூபித்தார். அந்த இடத்துல வந்து ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். கவனிச்சிங்களா? கட்டளையிட்டார். ஆகவே ஜுரம் அவளை விட்டு நீங்க ஆரம்பித்தது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட ஜுரம் போன்ற காரியங்கள் இருக்குதா?
எப்படியாவது போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம், எப்படியாவது ஒரு 7 நாள் உபவாசம் போட்டு வந்துடலாம். பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சில விஷயத்துக்கு இறங்கி சில வேலைகளை செய்யணும், கட்டளையிட வேண்டும். அங்கே இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, என் நாமத்தினால் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் இயேசு பிதாவின் கிரியின் அடிப்படையில் செய்வென்றிருக்கிறாரு. இப்போ நம்ம அவைகளை இயேசுவின் நாமத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கணும். பேசும்போது தேவன் அதில் பிரியப்படுவார். பெரிய அற்புதமும் அதிசயமும் அந்த இடத்துல நடப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். புரிஞ்சுங்களா? யாருக்கோ ஜுரம் இருக்குதா? யாருக்கோ ஜுரம் இருக்குதா? பார்த்து பேசுங்க. இயேசு நாமத்தில் ஜுரமே இந்த சரீரத்தை விட்டு அகன்று போ என்று கட்டளை இடுங்கள், நடக்கும். நம்ம அனைவரை சொல்லிட்டு அப்புறம் டவுட் பண்ணுவோம், போயிருச்சா போகலையா, நம்ம சொன்னாலும் கேட்குமா கேட்காதா, அதெல்லாம் இவங்க சொன்னால் தான் கேட்கும், நம்ம சொன்னாலும் கேட்காத டவுட்டில் நான் சொல்ல திரும்ப அந்த ஜுரம் அங்கே தான் இருக்கும். இயேசு நாமத்தை பயன்படுத்தி ஜுரத்தை நீங்கும்படி கட்டளையிடுங்கள். படிப்போம், இன்னொரு இடத்துக்கு போவோம். அடுத்த சம்பவம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் திருப்புங்க. 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 8:8. இங்கு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமென். நீங்க கூட பாருங்க, வார்த்தைக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட் பாருங்க, மரியாதை பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றாரு 100க்கு அதிபதி 10 நான் வரட்டும், நான் வந்து அவனை ஹீல் பண்றேன், சுகமாக்குறேன். ஒரு சொல்ற படி நீ என் வீட்டுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 7ஆம் வசனம். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்க. சரி பரவாயில்ல, நான் வரேன்ப்பா, நான் வந்து ஹீல் பண்ணுறேன், நான் வந்து சுகமாக்குறேன். இப்போ இயேசுக்கு சொல்லிட்டு இப்போ நம்ம 100க்கு அதிபதி என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே நீ என் வீட்டுக்குள் வர நான் பிரவேசிக்க, என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன். கவனமாக கேளுங்க, இயேசுவின் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்த ஒரு மனிதன். தேவ பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்குங்க, யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ, கனம் பண்ணுகிறீர்களோ, நான் சொல்கிறேன் அவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு பொசிஷன், பெரிய ஒரு பதவி என்ன தெரியுங்களா? நான் படிக்கிறேன் கேளுங்க, அப்போ புரியும் உங்களுக்கு. அந்த படிக்கிறேன் பாருங்க, எல்லாம் சேர்ந்து நான் படிக்கிறேன் கேளுங்க. 9ஆம் வசனம். நான் அதிகாரத்தை கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். யார் 100க்கு அதிபதி பேசுகிறான். அதாவது என்ன சொல்றான்னா, 100க்கு அதிபதியுடைய வார்த்தைக்கு எவ்வளவு மரியாதையை கூட இருக்கிறவங்க கொடுக்குறாங்கன்றதை பற்றி பேசுகிறார். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவன் நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான பொருளில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனமாக கேளுங்க. பின்பு இயேசு 100க்கு அதிபதி நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமென். யோசிச்சு பாருங்க, விசுவாசத்தை கனம் பண்றார். கவனிச்சுங்களா? நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. நீ என்ன விசுவாசிச்ச? இதை தானே விசுவாசிச்ச. என்ன கனம் பண்ணின, எனக்கு மதிப்பு கொடுத்த, எனக்கு மரியாதை கொடுத்த, என்னுடைய வார்த்தையுடைய வல்லமை என்னன்றது புரிஞ்சு வச்சிருந்த, வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நீ புரிஞ்சு வச்சிருந்த. ஆகவே சொல்றாரு, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. ஆமென். நீ என்னத்தை விசுவாசிச்ச? நான் சொன்னா நடக்கணும் விசுவாசிச்சல்ல? ஆமென். இப்ப நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது. நீ என்னத்தை விசுவாசிச்ச? என் வேலைக்காரன் சொஸ்தமாகணும், நீ சொன்னா நடக்கணும் விசுவாசிச்சல்ல? அதே மாதிரி போ. அந்த நாளிகையிலேயே வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமென். புரிஞ்சிச்சுங்களா? தேவனுடைய வார்த்தை கனம் பண்ணுங்கள்,
தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கொடுங்கள். பைபிள் போடப்பட்டிருக்குது, அவருடைய வார்த்தையில் வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த இடத்துல அவருடைய வார்த்தையில் பிரியமாய் இருந்த ஒரு மனிதன் தான் 100க்கு அதிபதி. வார்த்தைக்கு மரியாதை, அவருடைய வார்த்தைக்கு மரியாதை, பிரியம், மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறத பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அது மட்டுமல்ல, யோவான் 11:43 கூட அங்கேயும் தேவன் இயேசு பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கல, பிரச்சனைகளெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்வில் கூட பிரச்சனைகளை பற்றி பேசாத, பிரச்சனைகளை பார்த்து பேச ஆரம்பியுங்கள். யோவான் 11:43 இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஆமென். பார்க்குறோம், லாசருவே வெளியே வா. பாருங்க, இதெல்லாம் சிம்பிளாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. அந்த இடத்துல போய் பாருங்க, அந்த சூழ்நிலையில் போய் பாருங்க. ஒருத்தர் செத்து 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போச்சு, நாரி போன பாடி. நடக்கிற காரியமா? எப்போதுமே தேவனுடைய விஷயமே பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா இது நடக்கலை, இது ஆகாதுன்னு சொல்லும்போது அங்கே என்ட்ராவார் நம்ம ஆண்டவர். முடியாதுன்னு சொல்லும்போது அங்கே தான் வருவார். யாருப்பா சொன்னது முடியாதுன்னு? யாருப்பா ஆகாதுன்னு சொன்னது? யாருப்பா நடக்காதுன்னு சொன்னது? அங்கே என்ட்ராவார், அங்கு நுழைவார் கர்த்தர். பார்க்குறோம், லாசருவே வெளியே வா. லாசரு சும்மா வீட்டு உள்ளே இருந்தவங்க கூப்பிட்டாருன்னு அப்படி இல்லை. சுடுகாட்டு கல்லறையில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாகவே கட்டு, குதிங்காலிலிருந்து உச்சந்தலைவர் வரை துணிகளால் கட்டி, கவனமாக கேளுங்க, துணிகளால் கட்டி வச்சுருப்பாங்க. லாசரு வெளியே வானா எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் தெரியும்? முதல்ல வெளியே வரணும், முதல்ல நிற்கணுமே. கொஞ்சம் யோசிப்பாங்க, குதிங்காலிருந்து உச்சங்க துணியெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்கன்னா இப்போ முதல்ல எப்படி வெளியே எப்படி வர முடியும்? பாருங்க, இப்போ 44 படிக்கிறேன். அப்பொழுது மரித்தவன் வெளியே, என்னப்பா அது எப்படி? அவருடைய வார்த்தை துணிகள்லையும் போயிருக்கும், துணிகள்லையும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும், துணிகள்லாம் ஃப்ளெக்சிபிளாக பண்ணியிருக்கோம். வந்து டைட்டாக அந்த அந்த துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கோந்தெல்லாம் போட்டு பண்ணுவோம், ரொம்ப டைட்டாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், அவங்க கட்டும்போது அவன் குதிங்காலேருந்து கட்ட ஆரம்பித்தாங்கன்னா சில பிசின்லாம் தடை வச்சுருப்பாங்க. அது வெளியே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். சொல்லத்தில் கத்திரிக்கோலாம் மொக்கையாக சொல்கிறாங்க, கத்திரிக்கோலாம் மொக்கையாக போயிடும்ன்றாங்க. வந்து கட்டி இது பண்ணி எடுக்கணும்னா. ஆனால் இங்கே அவருடைய வார்த்தை அவன் மட்டும் இல்லைங்க, அவன் ட்ரெஸ்ஸுக்கும் அற்புதம் போயிருக்குது. வந்து ஹார்டா கடினமாக இருந்த அவனை துணியெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக ஒரு பனியன் மாதிரி ஒரு லேசான ஒரு துணியாக மாறி இருக்குது. அங்கே அற்புதம் நடந்திருக்கும், அந்த மாதிரி அற்புதம் நடந்திருக்குது. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சிலையால். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி யாராவது வெளியே வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான், ஒரு வழி ஆயிடுவீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டெட் பாடி எல்லாரும் ஒரு 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 அடக்காரனைக்கு வந்திருக்கிறோம், அடக்கார பாடி இருக்குது, எல்லாம் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கோம், பரலோகமே சொந்தமே பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். திடீர்னு எழுச்சி உட்காந்தோன்னா எப்படி இருக்கும்? அதாவது அப்புறமேட்டுக்கு எப்படி இதாகிடுவீங்க. ஃபஸ்ட்டு உடனே உட்காந்தா என்ன ஆகும்? பைபிள் அப்படி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு எலிசாவின் நாட்களில். பிரே தூக்கிட்டு போகிறப்ப எதிரி படம் வந்தனையும் போட்டுட்டு ஓடி போகிறானுங்க. ஆனால் அந்த பிரேதம் யாருடைய எலும்பில் பட்டுச்சுன்னா எலிசாவின் எலும்பில் படுது. ஹலோ, எலிசாவின் கல்லறை இருக்குன்னு அந்த எலும்பில் படுது பாருங்க. கடைசி அற்புதம், அந்த எலும்பில் அந்த டெட் பாடி பட்டும் உயிரோட ஒருத்தன் எழுந்திரிச்சிருக்கான் பாருங்க. அதை ஒரு ஊழியக்காரர் விட்டா சொல்லுவார், ஜோக்கா சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, இவன் எதிரின் நாடு இவன் துரத்துனதை விட செத்து போனவன் எழுந்திரிச்சு என்னமோ ஓடிருப்பாங்க, அவனை பார்த்து நிறைய பேர் பயந்து ஓடி இருப்பாங்களாம் சொல்றாரு. அப்படியே சொல்றாரு, அவனை பார்த்து, அதை எதிரி நாட்டை பார்த்து ஓடின மக்கள் ஓடினதை விட
செத்து போனவன் எந்திரிச்சு ஒருத்தர் ஓடி வந்தான் பாருங்க, அவனை பார்த்து ஓடினவங்க தான் வேகத்தில் ஓடினாங்களாம். யோசிச்சு பாருங்க, இங்கே அப்படி நடக்குது பாருங்க. என்ன நடக்குது பாருங்கன்னா, சீலையால் சுற்றப்பட்டிருந்து இயேசு அவர் நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். எவ்வளவு பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? மரித்து 4 நாளாயிருச்சு, நாரி போன சரி. லாசரு வெளியே வா என்ற அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தை வந்த உடனே உயிர் பெற்றான். ஆமென். உங்கள் வாழ்வில் கூட மரித்து போய் கிடக்கலாம், பல காரியங்கள் நிலையற்று இருக்கலாம். நான் சொல்ல, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் வரும்போது நீங்களும் உயிரடைவீர்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? உயிரற்றவைகள் உயிரடையும், உலர்ந்து போனவைகளெல்லாம் உயிரடைய ஆரம்பிக்கும். ஆமென். புரிஞ்சுங்களா? மரித்தவன் வெளியே வருகின்றான். தேவனுடைய வார்த்தை மரணத்தை விட வலிமையானது. எல்லாரும் சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தை மரணத்தை விட வலிமையானது. ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மரணம் பெரிய மேட்டரே இல்லை. மரணம் வல்லமையானதா, தேவனுடைய வார்த்தை வல்லமையானதா என்று கேட்பீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுவேன், மரணத்தை விட தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை வல்லமையானது. உங்களுடைய வாழ்வில் கூட ஒருவேளை மரணத்தோடு போராடி கொண்டிருக்கலாம், மரண சூழ்நிலை இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, உயிர் ஊசல், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாடி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறாங்க அப்படின்னா சொல்லுவாங்கல்ல. நான் சொல்கிறேன், அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாயில் வைத்திருப்பீர்கள் சொன்னால், அவ்வளோதான் முடிய போகுது, கதை கந்தலாக போகுதுன்னு நினைக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே உயிர் பெற்று எழுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இன்னும் அவங்களுடைய ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். மரணம் ஓடி போவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள், ஜீவன் உண்டாவதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. ஜீவன் கொடிய மரணத்தை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் தேவனுடைய ஜீவனுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வேதம் சொல்கின்ற தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் என்று போடப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்ல, கடவுளுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உடையது. சொல்லுங்க, நான் கையில் வச்சிருக்கிற வார்த்தை, நான் இருதயத்தில் வைத்திருக்கிற வார்த்தை, என் மனதில் வைத்திருக்கிற வார்த்தை ஜீவனும் வல்லமை உடையது. எழுந்து நிற்போம், அடுத்த வாரம் தொடருவோம். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் வாழ்விலே தேவனுடைய வார்த்தையை பேச பழகுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையை உயர்வாக எண்ணுங்கள். உங்கள் வாழ்விலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் அகற்றக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே இருக்கிறது, வேற எதுக்குமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அகன்று போக வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் பிரச்சனைகளை அகற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு பிரச்சனை தான் என்று வேதத்தில் போடப்படவில்லை. நீ சொல்லட்டுங்களா, இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஆனால் அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன், தீர்வு என்னன்னா தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை தாங்க பதிலை கையில் வச்சுட்டு இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, வெண்ணையை கையில் வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் தேவனுடைய வார்த்தையை கையில் வச்சுக்கிட்டு, யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாராவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவதுன்னு இழுப்பாங்க. அதான் சொல்கிறேன், வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்கு எங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை இருக்குது. எல்லாம் சொல்ல, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தையை வைத்து இந்த பூமியில் எல்லா பிரச்சனையும் உங்களால் அகற்ற முடியும். இந்த ஒரு பிரச்சனை தான் கிடையாது. நான் தான் ஒவ்வொரு பிரச்சனையும் பேசிட்டு வந்தேன் இல்லையா. இன்னும் அடுத்த வாரம் சில பிரச்சனைகள் சொல்ல போகிற பாருங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை தான் அதற்கு மருந்தாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் பதிலாக இருக்கின்றது. ஆகவே தேவ பிள்ளைகளே, பிரச்சனைக்குரிய காரியத்தை பேசி அதை பற்றி பேசாதீர்கள், அதை பார்த்து பேசுங்கள். இயேசு நாமத்தில் அகன்று போ, இயேசு நாமத்தில் என்னை விட்டு போ, இயேசு நாமத்தில் சரீரத்தை விட்டு போ, இயேசு நாமத்தில் இந்த இடத்தை விட்டு போ
என்று நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையை பார்த்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா இயேசுவின் நாமத்தில் அவைகள் அகலும். ஆமென். கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே. இன்றைக்கு எங்களோட பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வல்லமையுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியை விட பெரிய நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே. மரணத்தை விட வலிமையான நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனை தாங்கி நடத்துகின்ற நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அவன் சொன்னபடி ஆகும் என்று சொன்னீரே. ஓ நன்றி. காற்றை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன போது மிகுந்த அமைதல் உண்டாயிற்றே. அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வில் மிகுந்த அமைதல் உண்டாவதாக, மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா இன்றைக்கு நீர் எங்களோட பேச நம்முடைய கிருபையில் கரண்டி செலுத்துகிறோம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று படிக்கிறோமே. இன்னைக்கு பாக்கியம் பெற்ற ஜனங்களாக உடைய சமூகத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே. அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னீரே. நம்முடைய கனமான நம்முடைய வார்த்தைகளுக்கு கரண்டி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை பல பிரச்சனைகளோடு நம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைகளை பேசுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனையே இயேசு நாமத்தில் வெளியே போ என்று கட்டளையிடுகின்றேன். நம்முடைய பிள்ளைகளை பிடித்து வைக்க எந்த பிரச்சனைக்கும் அதிகாரம் கிடையாது என்பதை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகின்றேன். ஹல்லேலூயா. ஓ சரீர பலவீனங்கள் இயேசு நாமத்தில் வெளியே போவதாக. ஜுரங்கள் இயேசு நாமத்தில் வெளியே போவதாக. வலிகள் இயேசு நாமத்தில் வெளியே போவதாக. பிசாசின் போராட்டங்கள் இயேசு நாமத்தில் வெளியே போவதாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலே மிகப்பெரிய தெய்வீக சுகத்தை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் சரீரத்தில் அனுபவிக்கட்டும். அவர்கள் ருசி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக வல்லமை நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை பிடிப்பதாக தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்களும் அதிசயங்களும் ஆண்டவரே இங்கு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவர் நடப்பிக்கப்படுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கின்ற நம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளட்டும். நம்முடைய வார்த்தையை பேசட்டும். நம்முடைய வார்த்தையை மனதில் வைக்கட்டும். நம்முடைய வார்த்தையை இருதயத்தில் வைக்கட்டும். நம்முடைய வார்த்தை விசுவாசத்தோடு அவைகளை ஏற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. ஓ நன்றி ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையின் வீரியம் எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏராளமான சாட்சிகள் உருவாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென்.